Hi viewers, welcome to Bright Your Life Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் யூனிட் 1 ஜியாகிரஃபி த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம். இந்த லெசனில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோன்னா யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் சோலார் சிஸ்டமில் இருக்க ஒரு பிளானட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் என்ன, அப்புறம் எர்த்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எர்த்தோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பியர்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். பிக் பேங்னா பெரும் வெடிப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேங் அதாவது பெருவெடிப்பு ஒரு தடவை ஏற்பட்டிருக்கு. அது ஏற்பட்டதுனால நிறைய ஸ்டார்ஸும் அதை விண்மீன்களும் அப்புறம் செலஷியல் பாடிஸ்னால் விண் பொருட்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய ஹியூஜாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேருன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மோஸ்னால் அண்டம். நம்ம பார்க்குற ஸ்டார்ஸ் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் அந்த ஸ்டார்ஸ்லாம் பார்த்தோன்னா ரியலாகவே ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். ஸோ யூனிவர்ஸை பற்றி படிக்கிற படிப்புக்கு என்ன பேருனா காஸ்மாலஜி. காஸ்மாஸ்ன்ற வேர்டு எதுலேருந்து வந்திருக்குன்னா க்ரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ க்ரீக் வேர்டு இது எப்படி சொல்லுவாங்கன்னா காஸ்மோஸ், KOSMOS. ஃபர்ஸ்ட் ஒன் யூனிவர்ஸ் ஸ்பேஸில் இந்த யூனிவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய பறந்து விரிஞ்சிருக்கும். நிறைய அஸ்ட்ரானமர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா 15 பில்லியன் இயர்ஸ் ஆகோ அந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது இல்லையா, அதில் தான் இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்ஸில் என்னென்ன இருக்குன்னா பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், கமெட்ஸ், அஸ்டிராய்ட்ஸ், மெட்டராய்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா செலஷியல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒன்றோடு ஒன்று தூரமாக இருக்கும். இதோட டிஸ்டன்ஸை அளக்கிறது தான் லைட் இயர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு செலஷியல் பாடியிலேருந்து இன்னொரு செலஷியல் பாடிக்கு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா லைட் இயர்னு சொல்லுவாங்க. இப்போ கேலக்ஸின்னா என்னென்னு பார்க்கலாம். கேலக்ஸினா நிறைய ஸ்டார்ஸ் ஒன்றோடு ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகிருக்கும். இப்படி நிறைய ஜாயின் ஆகிட்டு குரூப்பாக இருக்கும். இது இந்த கேலக்ஸிஸ் நான் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா குரூப்பாகவும் இருக்கும், இல்லைன்னா அங்கங்கே தனித்தனியாக செதறியும் கிடக்கும். ஹைரார்கி ஆஃப் த யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் எப்படி எல்லாமே கிளாஸிஃபை ஆகிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸில் நிறைய கேலக்ஸி இருக்கும். அந்த கேலக்ஸியில் சோலார் சிஸ்டம் இருக்குது. அந்த சோலார் சிஸ்டமில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது. அந்த பிளானட்ஸில் நிறைய சேட்டலைட்ஸ் இருக்குது. லைட் இயர்ன்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லைட்டு எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கு, அதுதான் லைட் இயர். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இயரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ணுன்னா 300,000 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஸோ sound travels at a speed of 330 meter per second. கேலக்ஸி நிறைய கேலக்ஸி இருக்குது. இப்போ மில்கி வே கேலக்ஸியில் பார்க்கலாம். மில்கி வே கேலக்ஸியில் தான் சோலார் சிஸ்டம் இருக்குது. இந்த மில்கி வே கேலக்ஸி எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா 5 பில்லியன் இயர்ஸ் ஆகோ ஃபார்ம் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமீடா அப்படின்ற ஒரு கேலக்ஸி இருக்குது. அந்த கேலக்ஸி பார்த்திங்கன்னா எர்த்துக்கு ரொம்ப நியரஸ்டாகவே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கேலக்ஸி இருக்குது, மேங்கலனிக் கிளவுட்ஸ் கேலக்ஸி. சோலார் சிஸ்டம். செகண்ட் ஒன் சோலார் சிஸ்டம். சோலார் எந்த வேர்ட்லேருந்து டிரைவ் ஆச்சுன்னா ரோமன் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆச்சு. சோலோட மீனிங் பார்த்திங்கன்னா சன் காடு. சோலார் சிஸ்டம் எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா 4.5 பில்லியன் இயர்ஸ் அப்போ தான் சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த சோலார் சிஸ்டம்ஸில் இருக்க சன், 8 பிளானட்ஸ், ட்ராஃப்ட் பிளானட்ஸ், சேட்டலைட்ஸ், கமெட்ஸ், அஸ்டராய்ட்ஸ் அண்ட் மெட்டராய்ட்ஸ் இதெல்லாமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் ஒன்றோடு ஒன்று அப்படியே பிணைக்கப்பட்டு இருக்கும். சன் சோலார் சிஸ்டமில் சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சன் தான் சென்டரில் இருக்கும். மற்ற எல்லா பிளானட்ஸும் இந்த சன்னை சுற்றி ரிவால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டமில் சன்னோட எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னா 99.8% ஆஃப் த என்டையர் மாஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டமில்
சன்னோட மாஸ் தான் ரொம்ப ஹியூஜான மாஸ். அதாவது சன்னோட வெயிட் தான் வந்து சோலார் சிஸ்டம்ல ரொம்ப ஹியூஜாக இருக்கும். இந்த சன் எதனால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே இருக்கிறது எல்லாமே ஹாட் கேஸஸ் தான். என்னென்ன கேஸஸ் இருக்குன்னா ஹைட்ரோஜன் அண்ட் ஹீலியம். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். த சன் இஸ் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் கேஸஸ் லைக் ஹைட்ரோஜன் அண்ட் ஹீலியம். சன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டார், அது வந்து பிளானட் கிடையாது. சன்னு ஓனாகவே லைட்டை வந்து பிரகாசிக்கக்கூடியது. இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ். ஃபுல்லாக இருக்கிற எல்லா அதாவது சோலார் சிஸ்டமில் இருக்க மற்ற எல்லா பிளானட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹீட்டும் லைட்டும் கொடுக்கறது சன்னு தான். சன்லைட்டு சன்னில் இருந்து எர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா 8.3 மினிட்ஸ் டைம் எடுத்துக்குது. அதே மாதிரி சன்னில் ஒரு எர்த்தாக நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா வச்சோன்னா நம்மளால் டோட்டலாக எத்தனை எர்த்து நம்மளால் கவர் பண்ண முடியும்னா 1.3 மில்லியன் எர்த்து வந்து சன்னுக்குள்ளே நம்மளால் வைக்க முடியும். அப்போது எவ்வளோ பெருசு சன்னு, எர்த்தை விட சன் எவ்வளோ ஒரு பெரிய சிஸ்டமாக இருக்கும். இப்போ பிளானட்ஸை பற்றி பார்க்கலாம். பிளானட்னா வேண்டரர். வேண்டரர்னா சுற்றி வருபவர், அதாவது ட்ராவல் பண்ணுறவங்க. ஸோ பிளானட்ஸ் எல்லாமே சுற்றி சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதனால தான் அதோட நேம் என்னென்னா வேண்டரர். எத்தனை நம்பர் ஆஃப் பிளானட்ஸ் இருக்குன்னா 8 நம்பர் ஆஃப் பிளானட்ஸ் இருக்குது. அது என்னென்னா மெர்க்யூரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இங்கே பாக்ஸில் சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, அதை பார்க்கலாம். அந்த காலத்தில் இருந்த தமிழ் மக்கள் சன்னை சுற்றி தான் மற்ற பிளானட்ஸ் எல்லாம் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இதை பற்றி ஆல்ரெடி தமிழ் லிட்ரேச்சரில் ஒரு புக்கில் வந்து சிற்பநாற்று படை அப்படின்ற ஒரு புக்கில் ஒரு லைன் வந்திருக்கு. வால்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னா சன்னை வந்து பிளானட்ஸ் எல்லாம் சுற்றிட்டு வருது. ஸோ அதுதான் இதோட மீனிங். எல்லா பிளானட்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் தான் சுற்றும். அப்படின்னா வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு ரொட்டேட் ஆகுது. ஆனால் வீனஸும் யுரேனஸும் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி இது ரொட்டேட் ஆகுது இல்லையா, சன்னை சுற்றி எல்லா பிளானட்ஸும் ரொட்டேட் ஆகுது இல்லையா, அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிட்னு சொல்கிறாங்க. எல்லா பிளானட்ஸும் தனக்குன்னு ஒரு லைன் இருக்கும், அதுதான் ஆர்பிட்னு சொல்கிறாங்க. இது ஏன் வந்து அந்த ஆர்பிட் இருக்குன்னா கிராவிடேஷனல் புல் ஆஃப் தி சன்னுக்கு வந்து கிராவிடேஷனல் புல் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுனா எல்லா பிளானட்ஸும் தன்னுடைய ஆக்சிஸ்லேருந்து விலகாமல் அந்த ஆர்பிட்லேயே அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். சன்னுக்கு பக்கத்தில் இருக்க பிளானட்ஸ் எல்லாம் இன்னர் பிளானட்ஸ் எல்லாம் டெரெஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சன்னுக்கு பக்கத்தில் எந்தெந்த பிளானட்ஸ் வரும்னா மெர்க்யூரி, வீனஸ், எர்த், மார்ஸ், இந்த 4 பிளானட்டும் இன்னர் பிளானட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த 4 பிளானட்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப சைஸ் வந்து சின்ன சைஸாக இருக்கும். அப்புறம் இது எல்லாமே பாறைகளால் ஆனது தான் இந்த 4 பிளானட்ஸும். இதோட சர்ஃபேஸில் மேற்பரப்பில் என்னென்ன இருக்குன்னா மவுண்டெயின்ஸ், வால்கனோஸ் அண்ட் கிரேட்டர்ஸ்லாம் இருக்கும். மற்ற 4 பிளானட்ஸு அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் ஜோவியன் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. மற்ற 4 பிளானட்ஸ் என்னென்ன வரும்னா ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இது வந்து கேஷியஸ் கெயின்ஸ்னு சொல்லுவாங்க இந்த 4 பிளானட்ஸை. ஸோ மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ஒரு அஸ்டராய்ட் பெல்ட் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு பிளானட் மெர்க்யூரியை பற்றி பார்க்கலாம். இதுதான் நியரஸ்டான பிளானட். சன்னுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பிளானட்டு. இது ரொம்ப சைஸில் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், ரொம்ப கோல்டஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு இந்த நேம் ஏன் வந்ததுன்னா ரோமன் டெய்டி மெர்க்யூரி. ஸோ அவங்களுடைய பேர் கடவுளுக்கு தூதுவர்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பேர் எடுத்து தான் மெர்க்யூரின்னுட்டு இந்த பிளானட்டுக்கு வச்சுருக்காங்க. இந்த பிளானட்டில் பார்த்தோன்னா ஏரும் இருக்காது, வாட்டரும் இருக்காது, இதில் அட்மாஸ்பியரும் இருக்காது. அப்புறம் இதில் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா ரொம்ப ஹாட்டான டெம்பரேச்சராக இருக்கும். இதில் சேட்டலைட்ஸும் கிடையாது, நேச்சுரல் சேட்டலைட்டும் கிடையாது. இந்த மெர்க்யூரி பிளானட்டை நம்ம காலையிலையும் ஈவினிங்லேயும் வெறும் கண்ணாலேயே நம்மளால் பார்க்க முடியும். வீனஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட். இருக்கிறதுலே ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட் எதுனா வீனஸ் தான். இது செகண்ட் பிளானட், சன்னிலிருந்து செகண்டாக இருக்குது. இந்த பிளானட் என்ன சொல்கிறாங்கன்னா எர்த்ஸ் ட்வின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எர்த்து மாதிரி இருக்கிறதுனால எர்த்தோட ட்வின் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிற பிளானட்லேயே இந்த பிளானட்டுக்கு தான் லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் இருக்குது, அதாவது 243 டேஸ் இருக்குது.
இட் ரொட்டேட்ஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். மற்ற பிளானட்லாம் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும். இந்த பிளானட்டும் யுரேனஸும் தான் என்ன பண்ணுவோம்னா கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுது. இந்த பிளானட்ஸ்க்கும் நேச்சுரல் சேட்டலைட் கிடையாது, மெர்க்யூரிக்கும் கிடையாது, அதே மாதிரி இதுக்கும் கிடையாது. இதுக்கே இந்த நேம் வந்ததுன்னா, வீனஸ்க்கே இந்த நேம் வந்ததுன்னா ரோமன் காட்னஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. ஸோ அந்த கடவுள்கிட்டேருந்து இந்த நேம் வந்திருக்கு. இந்த வீனஸ் வந்து நம்ம மார்னிங் டைமில் பார்க்கலாம், அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் பார்க்கலாம். அதனால இந்த வீனஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார்னு சொல்கிறாங்க. மூணுக்கு அடுத்தது ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய பிளானட் எந்த பிளானட்னா வீனஸ் தான். எர்த் த லிவிங் பிளானட், நாம் இருக்கக்கூடிய பிளானட். இது தேர்ட் பிளானட்டு. ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் பிளானட்டு. இந்த பிளானட் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட். ஏன்னா இந்த எர்த்தில் ஃபுல்லாகவே 3/4 வந்து 3/4 ஆஃப் த எர்த் வந்து கவர்டு பை வாட்டர், தண்ணியால் ஆனது தான். ஸோ அதனால் இதை ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட்னு சொல்கிறாங்க. எர்த்துக்கு மட்டும்தான் எந்த ஒரு ரோமன் கடவுளையோ இல்லை கிரீக்க கடவுளையோ சார்ந்து ஒரு பேர் வைக்கல. போலார் டயமீட்டர் ஆஃப் த எர்த்து பார்த்தீங்கன்னா 12,714 கிலோமீட்டர். அதே மாதிரி ஈக்குவேட்டோரியல் டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 12,756 கிலோமீட்டர். எர்த்து வந்து சன்னு சுற்றுது. எந்த ஸ்பீடில் சுற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் அபவுட் 30 கிலோமீட்டர் பர் செகண்ட். இங்கே உயிரினங்கள் எர்த்தில் மட்டும்தான் வாழ முடியும். ஏன் எர்த்தை மட்டும் வாழக்கூடிய இருக்குன்னா அதில் நிலப்பகுதி இருக்குது, ஏர் இருக்குது, வாட்டர் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கிறதுனால பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ முடியும். அதே மாதிரி எர்த்துக்கு உண்டான நேச்சுரல் சேட்டலைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூன். ஸோ ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட் தான் இருக்குது. சன்னுக்கும் எர்த்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அபவுட் 150 மில்லியன் கிலோமீட்டர் இருக்குது. ஒரு ஃப்ளைட் வந்து 800 கிலோமீட்டர் பெர் ஹவர் எர்த்துலேருந்து சன்னுக்கு ஸ்பீட் போயிட்டுருக்குன்னா அது எவ்வளோ நாளில் ரீச் ஆகுனா 21 இயர்ஸில் தான் ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு மார்ஸ். மார்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் பிளானட் சொல்கிறாங்க. இது 4th பிளானட்டு. அதே மாதிரி செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட்டு. இதுக்கே இந்த பேர் வந்ததுன்னா ரோமன் காட் ஆஃப் வார், போர் கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கடவுளோட பேர் தான் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ரெட் கலரில் இருக்கும் இந்த பிளானட்டு, அதனால தான் ரெட் பிளானட்னு சொல்கிறாங்க. இது ஏன் ரெட் கலரில் இருக்குன்னா டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு. இதில் வந்து அந்த சர்ஃபேஸ் மேற்பரப்பில் வந்து அயன் ஆக்சைடு இருக்குது, அதனால இது ரெட் கலரில் இருக்குது. இதுக்கு வந்து அட்மாஸ்பியர் பார்த்தோன்னா ரொம்ப தின் அட்மாஸ்பியர் இருக்கும். மார்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. என்னென்னா போபாஸ் அண்ட் டெஸ்மோஸ். இப்போ ஜூபிட்டரை பற்றி பார்க்கலாம். ஜூபிட்டர் இஸ் த லார்ஜஸ்ட் பிளானட். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பிளானட் எது பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் தான் லார்ஜஸ்ட் பிளானட். இது பார்த்தீங்கன்னா 5th பிளானட்டு. அதே மாதிரி ரொம்ப லார்ஜஸ்ட் பிளானட்டு. இந்த ஜூபிட்டருக்கு ஏன் இந்த நேம் வந்ததுன்னா கிங் ஆஃப் த ரோமன் காட்ஸ், ரோமன் கடவுளுடைய ராஜான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பேர் தான் எடுத்து இந்த ஜூபிட்டருக்கு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மூன், வீனஸ் அது ரெண்டுத்துக்கும் அடுத்தது ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இந்த பிளானட். அதே மாதிரி இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டம்லேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பின் பண்ணக்கூடிய பிளானட் தான் இந்த ஜூபிட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த பிளானட்டை இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம்னா கேஸ் கெயின்ட் பிளானட். இந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் அண்ட் ஹீலியம். சன்லேயும் இந்த சேம் அட்மாஸ்பியர் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கும். நிறைய நேச்சுரல் சேட்டலைட்ஸ் நிறைய இருக்க பிளானட் எதுன்னு கேட்பாங்க. ஜூபிட்டர். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சம் ஆஃப் த பிளானட்ஸ் இருக்கிற கொஞ்சம் பிளானட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஐயோ, யூரோப்பா, கேனிமேட் அண்ட் கெலிஸ்டோ. சாட்டன் த ரிங்டு பிளானட். சோலார் சிஸ்டமில் 6th பிளானட்டு சாட்டன். அதே மாதிரி சோலார் சிஸ்டமில் செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் வந்து இந்த சாட்டன் தான். ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் பிளானட்டு ஜூபிட்டர், அதுக்கு அடுத்தது செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட்டு இந்த சாட்டன். சாட்டனுக்கு ஏன் சாட்டன் நேம் வந்ததுன்னா ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு உண்டான கடவுளுடைய பேர் தான் எடுத்து இந்த சாட்டனுக்கு வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ரிங்ஸு, அந்த சேட்டனை சுற்றி நிறைய ரிங்ஸ் இருக்கும். அந்த ரிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ரிங்ஸ் எதனால் ஆனதுன்னா ஐஸு, ராக்ஸு, பாறைகள், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதனால் ஆனது தான் அந்த ரிங்ஸு. சேட்டனில் பார்த்திங்கன்னா 62 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. டைட்டன், இந்த டைட்டன் தான் சேட்டனோட லார்ஜஸ்ட் மூன். சேட்டனில் தான் க்ளவுட்ஸும்
அதே மாதிரி ரொம்ப டென்ஸாக அட்மாஸ்பியர், ரொம்ப திக்கான அட்மாஸ்பியரும் இருக்கிறது இந்த சேட்டன் தான். இந்த அட்மாஸ்பியர் எதனால் ஆனது பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன் அண்ட் மீத்தேனால் ஆனது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சேட்டன், சேட்டனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தண்ணியோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை விட லெஸராக தான் இருக்கும். யுரேனஸ் த சம்மர்சால்ட்டிங் பிளானட். இது 7th பிளானட்டு. இந்த பிளானட்டை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹெர்ஷல் இன் 1781. இந்த பிளானட் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய மீத்தேன் இருக்கிறதுனால இந்த பிளானட் க்ரீன் கலரில் இருக்கும். இந்த பிளானட்டுக்கு ஏன் இந்த நேம் வந்ததுன்னா க்ரீக் காட் ஆஃப் த ஸ்கை. ஸோ அந்த கடவுளோட நேம் தான் எடுத்து இந்த பிளானட்டுக்கு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சிஸ், அதாவது எப்படி ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் வந்து இது ரொட்டேட் பண்ணும். மற்ற எல்லா பிளானட்டும் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் பண்ணுதுன்னா இது ஈஸ்ட் டு வெஸ்ட் ரொட்டேட் பண்ணும். இதோட ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடாக, அதாவது சாஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது எப்படி இருக்கும்னா ரோலிங் பால் வந்து ரோல் ஆகிற பால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா சம்மர்சால்ட்டிங் பிளானட்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜஸ்டான சேட்டலைட் என்னென்னா டைட்டானியா. நெப்டியூன் ரொம்ப கோல்டஸ்டான பிளானட். ஏன் இது ரொம்ப கோல்டஸ்டான பிளானட்னா சன்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது, அதனால் இது கோல்டஸ்டான பிளானட்டு. இது 8th பிளானட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான விண்ட்ஸ், அதாவது காற்று வந்து ரொம்ப பலமாக வீசும். இந்த பிளானட்டுக்கு ஏன் இந்த நேம் வந்ததுன்னா ரோமன் காட் ஆஃப் சி. ஸோ கடல் கடவுள்னு சொல்லுவாங்க ரோமன், அவருடைய நேம் தான் எடுத்து இந்த நெப்டியூனுக்கு வச்சுருக்காங்க. இந்த நெப்டியூனில் பார்த்தீங்கன்னா 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அதில் அதில் வந்து லார்ஜஸ்ட் எது பார்த்தீங்கன்னா ட்ரைட்டான். கிட்டத்தட்ட நெப்டியூனும் யுரேனஸும் பார்க்க சேமாக தான் இருக்கும். ஆனால் யுரேனஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், நெப்டியூன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கோடாக இருக்கும். ஸோ ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் கோடாக இருக்கும். அது வந்து அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது நெப்டியூன்ட்டு. டிராஃப்ட் பிளானட்ஸ் 8 பிளானட்ஸுக்கு அதுக்கப்புறம், அதாவது நெப்டியூனுக்கு அடுத்தது ரொம்ப தூரத்தில் தள்ளி இருக்கிற எல்லா பிளானட்ஸுமே டிராஃப்ட் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு ரொம்ப டார்க்காகவும் இருக்கும். இது ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பு. மற்ற பிளானட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்பிட்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். தனியாக வந்து ஒரே ஆர்பிட்டில் ஒரே ஒரு பிளானட் சுற்றும். ஆனால் இந்த டார்க் பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்டில் வந்து மற்ற ஆர்பிட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டு சுற்றும். இதில் 5 பிளானட்ஸ் இருக்குது, 5 டார்க் பிளானட்ஸ் இருக்குது. என்னென்ன பிளானட்ஸ்னால் ப்ளூட்டோ, சீரிஸ், எரிஸ், மேக் அண்ட் ஹியூமா. மூன், எர்த்தோட சேட்டலைட் மூணு. பிளானட்ஸை சுற்றுற மற்ற எல்லா செலஸ்டியல் பாடிஸும் என்ன சொல்லுவாங்கன்னா சேட்டலைட்னு சொல்லுவாங்க. மூணு வந்து எர்த்தோட நேச்சுரல் சேட்டலைட்டு. இது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கும் எர்த்தை சுற்றி வரத்துக்கும் 27 நாள் 8 மணி நேரம் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் அட்மாஸ்பியர் கிடையாது. அதே மாதிரி இதோட மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளங்களாக இருக்கும். எர்த்துக்கும் மூணுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3,84,400 கிலோமீட்டர் இருக்கும். ரெவல்யூஷன், சன்னை ஒரு தடவை ஃபுல்லாக சுற்றி வர்றது தான் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இதோட பாத் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் பாத்தாக இருக்கும். இது சன்னை ஒரு தடவை சுற்றி வரத்துக்கு 365 1/4 டேஸ் ஆகுது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 1 இயர்னு சொல்கிறோம். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30 km/h. இது 365 டேஸை நம்ம 1 இயர்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரிமைனிங் 1/4 இருந்தது இல்லையா, அதை என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு 4 வருஷத்துக்கும் ஒரு 1 டே எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறோம். அதை வந்து ஃபெப்ரவரியில், அதனால தான் 29 டேஸ் இருக்குது. இது என்ன சொல்கிறோன்னா லீப் இயர்னு சொல்கிறோம். எர்த்து வந்து சூரியனை சுற்றி வர்றதுனால மார்ச் 21லேருந்து செப்டம்பர் 23 வரைக்கும், அதாவது 6 மந்த்ஸ் என்ன பண்ணோன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர்லேருந்து கொஞ்சம் சாஞ்சி இருக்கும். பெரிஹீலியன் வந்து எர்த்து வந்து சன்னுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் பொசிஷனில் இருந்ததுன்னா அது பெரிஹீலியன். இதே ஹாப்பிஹீலியன்னா எர்த்துக்கும் சன்லேருந்து எர்த்து ரொம்ப தள்ளி இருந்ததுன்னா அது அப்பிஹீலியன் பொசிஷன். 4 லேயர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர். லித்தோஸ்பியர் எங்கேருந்து இந்த வேர்டு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா க்ரீக் வேர்டு லித்தோஸ்னா
ராக்கி அதாவது பாறைகள்னு அர்த்தம். ஸோ லித்தோஸ்பியர்ன்றது ஒரு லேண்டு, அதாவது நம்ம இருக்கிறோம் இல்லையா அந்த லேண்டு. எர்த்துக்கு மேலே வந்து லேண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோன்றது வாட்டர். இது எந்த வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஹைட்ரோஸ்பியர்னா வாட்டர் பாடிஸ், தண்ணி இருக்கிற பகுதி எல்லாமே வாட்டர் பாடிஸ். ஸோ ஓஷன், சீஸ், ரிவர்ஸ், லேக்ஸ், ஐஸ். நெக்ஸ்ட் ஒன் பயோஸ்பியர். இந்த பயோஸ்பியர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் உயிரினங்கள் வாழுது, அதாவது நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ பயோனா உயிர்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோன்ஸ் இருக்கும். என்னென்ன இருக்குன்னா கிளைமேட் இருக்குது, உயிரினங்கள் இருக்குது. இது என்ன சொல்கிறாங்கன்னா எக்கோசிஸ்டம்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் உயிரினங்கள் உயிர் வாழுதோ அதெல்லாம் வந்து எக்கோசிஸ்டம்னு சொல்கிறாங்க. எவாலுவேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் fill in the blanks. The universe was formed after Big Bang explosion. Second one, light year is the unit used to measure the distance between two celestial bodies. Third one, sun is the center of the solar system. Fourth one, the word planet means wanderer. Fifth one, Jupiter planet has many natural satellites. Sixth one, India's first ever mission to the moon is Chandrayaan-1. Earth is inclined by 23 degrees. The equator faces the sun directly on 21st March and 23rd September. At the time of perihelion, the earth is closest to the sun. 10th one, the line which divides day and night on the earth's surface is terminator line. Second part, choose the best answer. The movement of the earth on its axis is called rotation. The Tropic of Capricorn faces the sun directly on December 22. The galaxy in which our solar system is found is Milky Way galaxy. The only celestial body where man has successfully landed, Moon. Which of the following planets can float on water? Saturn. Match the following. Hottest planet, Venus. Ringed planet, Saturn. Red planet, Mars. Somersaulting planet, Uranus. Coldest planet, Neptune. Next part, consider the following statements. Venus rotates from east to west. The Tropic of Cancer faces the sun on June 21st. Mars is ring around it. Third one wrong, so first one, second one correct. Next, consider the following statements. Statement 1, Earth is called a watery planet, correct. The rotation of the Earth causes season. So statement 1 no correct, statement 2 வந்து wrong. அப்போ first one is true, second one is wrong. Next, name the following கொடுத்திருக்கு. Cluster of stars, galaxy. Nearest galaxy to the solar system, Magellanic. Brightest planet, Venus. Living sphere, Earth. The year which has 366 days, leap year.